முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. செய்தியாளர் பூபதி இணைப்பில் இருக்கிறார். பூபதி, வணக்கம். பழனியில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விவரங்களை சொல்லுங்க. பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே சாமி தரிசனம் செய்ய நீர் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். அதாவது முருகனின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றம் துவங்கி 10 நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தைப்பூசம் இன்றைய தினம் தேரோட்டம் மாலை நடைபெற உள்ளது. தைப்பூச திருவிழாவிற்கு கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ளனர். மலை அடிவாரத்தில் மயில் காவடி, இளநீர் காவடி, பால் காவடி என பல்வேறு வகையான காவடிகள் சுமந்து அளவு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். பக்தர்கள் கூட்டம் அதிகம் உள்ள நிலையில் கூட்ட நெரிசல் தவிர்க்கவும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து விரைவாக சாமி தரிசனம் செய்ய பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்றைய தினம் மலைக்கோயில் கட்டணம் தரிசனம் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டதால் அனைவரும் கட்டணம் இல்லாமல் சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. மேலும் மலைக்கோயிலுக்கு செல்லும் மக்கள் கூட்ட நெரிசல் தவிர்க்கும் விதமாக யானைப்பாதை வழியாக மலை மீது சென்று அனுப்பி வைக்கப்பட்டது. சாமி தரிசனம் முடிக்கும் பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே அனுப்பி வைக்கப்பட்டது. பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் நிலை பாதுகாப்பு நிலையில் உள்ளதால் பாதுகாப்பு பணியில் மாவட்ட கண்காணிப்பு பிரதீப் தலைமையில் தென் மாவட்டத்திலிருந்து 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிவறை உள்ளிட்ட உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதி கோயில் செய்து வருகிறது. மாலையில் தேரோட்டம் நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக தொடர்ந்து பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர்.